தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமைச்சர் பிடிஆர் தொகுதியில் விடிய விடிய பணப்பட்டுவாரா? அமைச்சர் பிடிஆர் தொகுதியில் விடிய விடிய பணப்பட்டுவாரா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன். இவர் முன்னாள் சபாநாயகர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்களுடைய மகன் ஆவார். தற்பொழுது 3வது முறையாக மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த முறை களம் அவருக்கு சாதகமாக இல்லை. அவரை கவிழ்க்க அமைச்சர் மூர்த்தி மற்றும் தளபதி கோஷ்டிகள் களமிறங்கியுள்ளனர். திமுகவினரே அவருக்கு வேலை பார்க்கவில்லை. ஆகையால் இந்த முறை பணத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ளார் பிடிஆர் தியாகராஜன். அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் நேற்று இரவு விடிய விடிய வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்துள்ளார். ரயில்வே காலனி, சிங்காரபுரம், வைத்தியநாதபுரம், மாப்பாளையம் உள்ளிட்ட பல பகுதிகளில் அவர் பணப்பட்டுவாடா செய்துள்ளார். மேலமாசி வீதி பகுதி மற்றும் கொன்னவாயஞ்சாலை பகுதிகளில் பணப்பட்டுவாடா செய்துள்ளார். 100 கோடி ரூபாய் வரை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பணப்பட்டுவாடா செய்துள்ளார். கடந்த முறை பணம் கொடுக்காமல் வெற்றி பெற்ற ஒரே வேட்பாளர் தான் யோக்கியன் என்பதை காட்டினார். இந்த முறை நாற்காலி முதல் பரிசு பொருட்கள், அன்பளிப்புகளை பொதுமக்களுக்கு வாரி வழங்கினார். நேற்று இரவு விடிய விடிய பணப்பட்டுவாடா செய்துள்ளார். மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் பணத்தை நம்பி களமிறங்கியுள்ளார். ஆனால் மக்களை நம்பி களமிறங்கியது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஹக்கீம் அவர்களுக்கு விவசாயி சின்னத்தில் மதுரை மத்திய தொகுதி மக்கள் வாக்களித்து அவரை சட்டசபைக்கு அனுப்ப வேண்டும். திமுக வேட்பாளர் அமைச்சர் பிடிஆர் தியாகராஜனை பொதுமக்கள் தோற்கடிக்க வேண்டும். எளிய பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சிக்கு களமிறங்கி பிரச்சாரம் செய்துள்ளார்கள். இந்த 16 ஆண்டுகளாக மலைகளுக்காக, மக்களுக்காக, மரங்களுக்காக குரல் கொடுத்து வருகிறார் சீமான். சீமானுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். மதுரை மத்திய தொகுதி வேட்பாளர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஹக்கீம் அவர்களுக்கு விவசாயி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும்.